ஹலோ கைஸ், நான் உங்கள் பிஜே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட பாடி ஆர்கன்ஸ் எந்தெந்த எமோஷன்ஸோட லிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 3. இந்த பார்ட் 3ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபியர், பயம். சரிங்களா? இந்த ஃபியர் வந்து எந்தெந்த ஆர்கனோட லிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிட்னி, அப்புறம் வந்து பிளேடர், சிறுநீரகம், அப்புறம் வந்து சிறுநீரக பை. இந்த ஃபியர் கூட வந்து இன்னொரு 2-3 எமோஷன்ஸ் வந்து லிங்க் ஆயிருக்கு. அது என்னன்னா, இன்செக்யூரிட்டி, ஐசோலேஷன், அப்புறம் வந்து லோ வில் பவர். அதாவது நம்மளோட தன்னம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறப்போ, அதே வந்து நம்ம தனியாக இருப்போம். இதை வந்து நம்மளுக்கு இன்செக்யூரா, அதாவது செக்யூரிட்டி இல்லாமல் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து இந்த கிட்னி தான் மெயினாக பாதிக்கப்படுது. சரிங்களா? கிட்னி அப்புறம் பிளேடர். இந்த கிட்னி அண்ட் பிளேடரோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது மூச்சு விடுறதுக்கு. அதே வாட்டு வந்து நம்ம வாட்டர் மெட்டபாலிசம் இந்த லங்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே வாட்டு வந்து நம்மளோட பாடி க்ரோத்துக்கு, அப்புறம் வந்து நம்மளோட மசில் மசில் கெயினுக்கு, போன்ஸ்க்கு, டீத்துக்கு, அதே வாட்டர் நம்ம ஹேர்க்கெல்லாம் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதே இந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு லோ ஆகுறப்போ, இல்லை வந்து இம்பேலன்ஸ் ஆகுறப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். நம்ம கேட்காம இருக்கலாம், காலில் ஏதோ சவுண்டு கேட்கலாம். அதே வாட்டி வந்து நம்ம போன்ஸில் வீக்கான மாதிரி தோணும். நம்மளுக்கு வந்து அடிக்கடி யூரின் வர மாதிரி இருக்கும். அதே வாட்டி வந்து நம்மளுக்கு ரொம்ப வேர்த்து ஊற்றும். இதெல்லாம் நீங்கள் பயப்படாமல் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிம்டம் இருக்காது. அதே வாட்டி இந்த சிம்டம்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபியரை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த ஃபியர் கம்மி பண்ணுறதுனால என்னன்னா, உங்களோட கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்கும். அதே வாட்டை வந்து வேற ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலுமே அது வந்து சரியாக இருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளோட இன்னர் ஆர்கன் வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸ் கூடயும் இன்டர்லிங்க் ஆயிருக்கும். இப்போ லங்ஸ் வந்து ப்ரீத்திங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதே கிட்னியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ப்ரீத்திங்லேயும் இந்த வாட்டர் மெட்டபாலிசம் கம்மியாகி அதனால கூட ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதனால் என்னன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னது தான், எமோஷன்ஸ் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட இன்னர் ஆர்கன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ கிட்னி நல்லா இருக்கணும்னா நீங்கள் வந்து உங்களோட பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிட்டு வாங்க. அப்படி பண்ணுறப்போ உங்களோட லங்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ். இட்ஸ் அப்டேட்டிங் பையனியர். நான் உங்கள் பிஜே. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அதே வாட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.